எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? நான் உன்னை எவ்வளவு தைரியமானவ துணிச்சலானவன் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்படி அழலாமா? நான் தைரியமானவதான், துணிச்சலான பொண்ணுதான். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் தைரியமோ துணிச்சலும் என்னை விட்டு எங்கேயோ போயிடுதுங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்கவே முடியல. ஏய் அழாத ஆதர. ஹால்ல அவ்வளவு தைரியமா பேசுன, இப்ப என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? என்ன ஆதர அது? எல்லாருக்கும் முன்னாடி நான் அழுதேன்னா, உடைஞ்சு போய் நின்னா மாமா, பாட்டி, ரேவதி, ரோஹிணி எல்லாரும் மனசு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்காக நான் என் வருத்தத்தை வெளியே காட்டிக்காம இருக்கேனே தவிர, உங்களை இப்படி பார்த்தது எனக்கு உசிரி போற மாதிரி ஆயிடுச்சு. ஆதர அழாத ஆதர. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, பாரு நான் நல்லா தான் இருக்கேன். நம்மளுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? நாம யாருக்கும் மனசால கூட ஒரு சின்ன துரோகம் நினைச்சது இல்ல. யாரையும் அழிக்கணும் ஒழிக்கணும் நினைக்கவே இல்லையே. நாம நம்ம வாழ்க்கையை நல்லபடியா வாழணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தானே அந்த தெய்வத்தை வேண்டிட்டு இருக்கோம். ஆனா நம்மள இப்படி கருங்குலத்தை கட்டி அடிக்கிறாங்களே. கௌதம அவன் பண்ண தப்புக்காக நீங்க அடிச்சீங்க, சரி. அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? இப்படியா போட்டு அடிக்கணும்? சரி நீங்க படுங்க, நான் ஒத்தடம் கொடுக்கறேன். நீ என்னதான் என் உடம்புக்கு ஒத்தடம் கொடுத்தாலும் என் மனசுல ஏற்பட்டிருக்கிற வலியும் வேதனையும் தீராது. நம்மளோட இந்த கஷ்டம், கவலை, கண்ணீருக்கு காரணமான அந்த கௌதமியும் ரூபாவதியையும் சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு முன்னாடி ரோகிணி நல்லபடியா வாழ வச்சு காட்டணும். அந்த பாவி பையன் ரோகிணியோட வாழ்க்கை எப்படி கெடுத்து குட்டிச்சவராகிட்டானே. மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி அவர் கூட ரோகிணி சேர்த்து வைக்கணும். ஆதர முடியுமா? ஆதர ரோகிணிக்கு நம்ம ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வச்சு காட்ட முடியுமா? மாப்பிள்ளை மனசு சமாதானமாவாரா? இந்த கேடுகட்ட கௌதம் பண்ண காரியத்துக்கு யாரா இருந்தாலும் ரோஹிணி மேல கோவமா தான் இருப்பாங்க. அதனால மாப்பிள்ளை நம்ம ரோஹிணி மேல கோவமா இருக்கிறது நியாயம்தான். ஆதர இது பாருங்க, ரோஹிணி பக்கம் இருக்கிற நியாயத்தை நாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரோஹிணி அழுகையில இருக்கிற நியாயத்தை நம்ம மாப்பிள்ளைக்கு புரிய வச்சுட்டா போதுங்க. அவர் கோவம் தீர்ந்து நம்ம ரோஹிணியை ஏத்துப்பாரு. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆதர நீ என் மொபைல் எடு, நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசி பாக்குறேன். வேணாங்க, இப்பெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ண வேணாம். அவர் வேலையா இருப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. காலம் எல்லாத்தையும் மாத்துங்கிற மாதிரி மாப்பிள்ளையோட கோவத்தையும் மாத்தும். அதனால அப்பா அவர்கிட்ட பேசினா சரியா இருக்கும். நான் மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து பேசுறேங்க, சரியா? நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்ல ஆதர, நீ என் மொபைல் எடுத்து கொடு. எனக்கு நடந்தது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு. எங்க நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அவர் கண்டிப்பா என் ஃபோன் எடுப்பாரு. ஃபோன் எடு. ரிங் போது. ஆதர என்னாச்சுங்க? மாப்பிள்ளை கட் பண்றாரு. நான் தான் சொன்னேன்லங்க. சரி நீங்க விடுங்க, நம்ம பாத்துக்கலாம். இல்ல ஆதர, இது இப்படியே விடக்கூடாது. மாப்பிள்ளையோட கோவத்தை இப்படியே வளர விட்டா அது பெரிய முள்ளு மரமா மாறி ரோஹிணியோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாம ஆக்கிரும். இப்பவே இதை சரி பண்ணணும். நீ இரு, நான் மறுபடியும் மாப்பிள்ளை கூப்பிட்டு பாக்குறேன். எங்க வேணாங்க, சொன்னா இரு, இரு. கேளுங்க. மாப்பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதனால அவருக்கு கோவம் இன்னும் அதிகமா தாங்க ஆகும். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ மாப்பிள்ள, நான் தான் கட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ள தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்களெல்லாம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியாதா? நாங்க தப்பு பண்ற ஆளுங்களா? நானும் என் வைஃபும் அப்பாவும் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியல மாப்பிள்ள. ரோஹிணியை நாங்க தப்பா வளர்த்துருப்போமா? அவன் நல்லவ மாப்பிள்ள. உங்க தங்கச்சிக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு முன்னாடி அந்த கௌதம் அவளுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான். நீங்க போன வைக்கிறீங்களா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, அந்த கௌதம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மாப்பிள்ள. அவன் தான் ரோஹிணி உங்க கூட வாழ விடாம டார்ச்சர் பண்ணிருக்கான். அதுவும் எதுக்காக? என்னையும் ஆதரையும் அழ வைக்கிறதுக்காக மட்டும்தான்.
மாப்பிள்ள அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? போதும் நிறுத்துங்க. எனக்கு இந்த கதை காரணம் எதுவும் தேவையில்ல. மாப்பிள்ள இப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. உங்களையும் ரோஹிணியும் வாழ விடாம அந்த கௌதம் சதி பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் வீடு பூந்து நானும் என் தம்பியும் அவனை அடிச்சு போட்டுட்டோம் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் அவனோட அம்மா எங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் என்னென்னமோ நடந்துருச்சு மாப்பிள்ள. இப்பதான் நாங்க வெளியில வந்தோம். வந்ததுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ள, ரோஹிணி எந்த தப்பும் பண்ணாதப்ப அவளை எதுக்காக நீங்க தண்டிக்கிறீங்க மாப்பிள்ள? அவ மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இந்த கோவமா? உங்க தங்கச்சிய அந்த கௌதம் காதலிக்கிறது தெரிஞ்சு நீங்க கூட அவ மேல கோவமா இருந்தீங்க. ஆனா நான் அது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டேன். அவளை நான் கோச்சிக்கவே இல்லையே. அப்படிப்பட்டனா இப்ப கோவமா இருக்கனா? அவ எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கணும். ஐயோ ஐயோ மாப்பிள்ள, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரோஹிணி உங்ககிட்ட நடந்ததெல்லாம் மறைச்சிட்டான்னு தான் நீங்க அவ மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க. ஆனா ரோஹிணி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு மட்டும்தான் நினைச்சிருக்கா மாப்பிள்ள. மத்தபடி எதையும் உங்ககிட்ட மறைக்கல அவ. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு அவன் நினைக்கவே இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள, எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சு என் தங்கச்சி ஏத்துக்கங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. போதும். உங்க நடிப்பு நாடகம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்க தங்கச்சியை நான் ஏத்துப்பேன்னு உங்க கனவுல கூட நினைக்காதீங்க. இனி அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுக்கப்புறமும் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, ஹலோ ஹலோ. என்னங்க, என்ன சொல்றாரு? நான் எவ்வளவு சொல்லியும் மாப்பிள்ள நம்பவே மாட்டேங்கிறாரு. நான் சொன்ன எதையும் அவர் காதுல போட்டுக்கவே இல்லை. என் தங்கச்சி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சா ஆதர? அவளால இனிமே சந்தோஷமா வாழ முடியாதா? எல்லாத்துக்கும் அந்த தெய்வம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சு ரோஹிணிய கண்ணீருக்கு சொந்தமாக்கிருச்சு ஆதர. எங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. அந்த கௌதம் ஜெயிச்சிட்டான்ல, அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான்ல, அவனோட ஆசை நிறைவேறி போச்சுல்ல, மாப்பிள்ளையும் ரோஹிணியும் அவன் பிரிச்சிட்டான்ல. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் ஆதர? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இதுல நம்ம ரோஹிணியோட வாழ்க்கைக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்க போறோம் ஆதர? ஏங்க ஏங்க, இங்க பாருங்க, இந்த ஆட்டத்தோட முதல் சுற்றுல வேணா அந்த கௌதம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேங்க. நான் ரோஹிணியும் மாப்பிளையும் வாழ வைப்பேன். இங்க பாருங்க, தைரியமா இருங்க. இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும், சரியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க, சரியா? வாங்க படுங்க.